சரியா விஜய் அவர்கள்ட்ட விசாரணை நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறையுடைய மூத்த அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க கிட்டயும் விசாரணை அப்படின்றத சைமல்டேனியஸா அதே நேரத்துல சிபிஐ அதிகாரிகள் பண்ணியிருந்தாங்க. யார் யாருக்கிட்ட? இப்போ ஆயுதப்படையுடைய டிஜிபியா இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டது. ஏன் இவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னா, இந்த தாவேகாவுடைய இந்த கரூர் துயர சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சில விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில அப்படி ஒரு பிரஸ் மீட்டை நடத்தினவர் தான் இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள். எதுக்காக அந்த பிரஸ் மீட்டை நடத்தினாரு? ஏன்னா அவர் தான் அடிச்சு சொல்றாரு, 500க்கும் அதிகமான காவல்துறையினர் அந்த குறிப்பிட்ட இடத்துல போடப்பட்டிருந்தாங்க பாதுகாப்புக்கு, அந்த வேலுச்சாமிபுரத்துல அப்படின்றத அவரு அபிஷியல் ஸ்டேட்மெண்டாவே பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா தாவேகா நிர்வாகிகள் தெளிவா என்ன சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது, வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க அப்படின்றதுதான் தாவேகாவுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதனால அவர் சொன்னதுக்கும் தாவேகா நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன முரண்பாடு இருக்கு அப்படின்றதுதான் அந்த விசாரணையின் பொழுது டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரியான நிர்மல் குமார் ஜோஷி அவர்கள்கிட்டையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்காங்க. இப்ப இந்த 2 அதிகாரிகளும் விசாரணை நடத்தியிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பதில்களை விஜய் அவர்கள்ட்ட கேட்டு சரிபார்க்கக்கூடிய வேலைகள் அப்படின்றதும் நடந்திருக்கு.